தமிழக வேளாண் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் எவ்வளவு குளிர்பதன கிடங்குகள் உள்ளன, எந்தெந்த பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். 2025-2026 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான குளிர்பதன கிடங்குகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தமாக 188 குளிர்பதன கிடங்குகளே உள்ளன. அதிக மகசூல் கிடைக்கும் நேரங்களில் குளிர்பதன கிடங்குகள் இருந்தால் அவற்றை சேமித்து வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் என கூறுகின்றனர் விவசாயிகள். அதிக மகசூல் கிடைக்கும் நேரங்களில் கூடுதலாக குளிர்பதன கிடங்குகள் இருந்தால் அவற்றை சேமித்து வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் என கூறுகின்றனர் விவசாயிகள். எனவே தமிழக அரசு வேளாண் மண்டலங்களாக அறிவித்த இடங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர். தேன்கனிக்கோட்டையில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கான மலர்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் ரோஜா போன்ற மலர்களை சேமிக்க குளிர்பதன கிடங்கு அவசியம். காவிரி டெல்டா மாவட்டங்களான வேதாரண்யம், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மாம்பழம் தொழிற்சாலை மற்றும் அவற்றை சேமிக்க குளிர்பதன கிடங்கு தேவை என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்கள் மளிகைப் பொருட்களுக்கு மிகப்பெரிய சந்தையாக விளங்குகிறது. அங்கு மிளகாய், வத்தல் உள்ளிட்ட பொருட்களை சேமிக்க முடியாமல் விவசாயிகள் போராடுவதாக கூறுகின்றனர். இந்நிலையில் பல்வேறு வேளாண் திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை தமிழக அரசு கேட்டு பெற்று விவசாயிகளை பயனடைய செய்ய வேண்டும் என கூறுகிறார் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன். வேளாண்மைக்கான நிதி ஒதுக்கீடு பெரும்பகுதி மத்திய அரசிடம்தான் வர வேண்டும். பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கான தேவைக்கேற்ற நிதியை கேட்டு பெற வேண்டிய நிலையில் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு எந்த முயற்சி மேற்கொள்ளவில்லை. வருவாயே இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்வது வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு ரூபாயும் வேளாண்மை துறைக்கான வருவாயே கிடையாது. தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டிலும் மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகளையும் பட்டியலிட்டு படிக்கிற ஒரு பட்ஜெட்டாக நிறைவேற்றுவது என்பது ஏற்க இயலாது. வேளாண் பட்ஜெட்டில் கூறப்படும் பெரும்பாலான திட்டங்கள் அறிவிப்பாகவே உள்ளதென கூறும் விவசாயிகள் இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அறிவிப்புகளை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் விக்னேஷ் முத்து மற்றும் விஜயகுமார்.